our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 139:14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகில் எந்த ஒரு நண்பரை காட்டிலும் சிறந்த ஓர் அருமையான நண்பர் உங்களுக்கு இருக்கிறார். இந்த நண்பர் மூலம் நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அவருக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்ற வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் தேவன் உன்னிப்பாக கவனித்து சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது முக்கியமாகும். ஆம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய காரியமும் அவரால் பூரணமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உங்களை தேவன் வெகு உன்னிப்பாக கவனித்து சிருஷ்டித்திருப்பதால் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாதவள் என்றோ, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்றோ, உங்களை குறித்து புண்படுத்தும் வார்த்தைகளை மற்றவர்கள் பேசியிருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் உங்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். 10ஓடு 11ஆக இருப்பதாக நீங்கள் உணரலாம். தனிமையில் இருப்பதாக, யாரும் உங்களை குறித்து அக்கறையாக இல்லாதிருப்பதாக நீங்கள் உணரலாம். நீங்கள் மற்றவர்களோடு இல்லாமல் இருந்தால்தான் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதாக கூட உங்களுக்கு நினைக்க தோன்றலாம். ஆனாலும் தேவன் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாமல் இருப்பது முக்கியம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி என்று அவர் கூறுகிறார். தேவனுக்கு தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அருமையானவர்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகிற்கு வந்தது எதேச்சையான நிகழ்வு அல்ல. ஒரு காரணத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது தேவனுடைய சித்தத்தை செய்வதே ஆகும். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் சுய சித்தத்தை, சுய விருப்பத்தை பாராதிருங்கள். தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருடைய சித்தத்தின்படியே நடந்திடுங்கள். நீங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். அப்போது அந்த நோக்கத்தை எளிதாகவும் லகுவாகவும் சமாதானத்தோடும் நிறைவேற்றி முடிப்பீர்கள். உங்கள் வாழ்வில் சகலமும் நேர்த்தியாக நடந்தேறும். இதற்காக தேவனை ஸ்தோத்திரித்து உங்கள் வாழ்க்கைக்கான அவருடைய திட்டத்தை பெற்றுக்கொள்வீர்களா? தேவனுடைய கிரியைகள் மெய்யாகவே ஆச்சரியமும் வல்லமையுமானவை. அவை சாதாரணமானவை அல்ல. அப்படியே உங்கள் வாழ்க்கையும் பெரியதும் விசேஷித்ததுமான ஒரு நோக்கத்தை கொண்டதாகும். நீங்கள் ஆச்சரியமான காரியங்களை சாதித்து இயேசுவை உங்களில் பிரதிபலிப்பீர்கள். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நாம் அவர்களைப் போல் இல்லையே என்று எண்ணி எளிதாக ஏமாற்றம் அடைந்து விடக்கூடும். அப்போது நாம் எவ்வாறு உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் நோக்கம் என்ன என்பதையும், தாளந்துகள் என்ன என்பதையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். ஆகவே அவற்றை அறிந்து கொள்வதில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும்.
அப்போது மாத்திரமே தேவன் உங்களுக்கு அளித்துள்ள வரங்களும் தாளந்துகளும் எவ்வளவு விசேஷித்தவை என்றும் எந்த பலத்த காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் உங்களை உண்டாக்கினாரோ அவற்றை உங்களால் செய்ய முடியும் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள இயலும். ஒரு இளம் பெண் இருந்தார். அவர் சிறு வயதில் டிஸ்லெக்சியா என்ற குறைபாடால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதன் காரணமாக அவரால் வார்த்தைகளை சரியாக எழுத்து கூட்டி வாசிக்க இயலாது. ஆகவே அவற்றை மனப்பாடம் செய்ய அவராகவே முடிவு செய்தார். இந்த குறைபாட்டின் மத்தியிலும் உயிரியல் படிக்கும் தன் ஆர்வத்தை அவர் விட்டுவிடவில்லை. வெவ்வேறு விஷயங்களை குறித்து படிப்பில் அவர் ஆர்வம் காட்டினார். உயர்நிலை பள்ளியிலும் கல்லூரியிலும் உடன் படித்தவர்களுடன் இணைந்து ஆய்வகத்தில் பல்வேறு ஆய்வுகளை செய்தார். கல்லூரி படித்த போது ஒரு நொதியை கண்டுபிடித்தார். முதுமை அடைதல், புற்றுநோய் உருவாதல் குறித்து பல்வேறு உண்மைகளை கண்டறிய அது உதவியது. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பானதால் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அந்த இளம் பெண் தன் ஆர்வத்தை தொடர்ந்து திறமையையும் அறிவையும் பயன்படுத்தி விசேஷித்த கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கும் திறமைகளை நீங்கள் கனம் பண்ணும்போது உங்கள் நோக்கமும் நிறைவேறும். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் கொடுத்திருக்கும் அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். எனக்குள் நீர் வைத்திருக்கும் வரங்களையும் தாளந்துகளையும் எனக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய விசேஷித்த நோக்கத்தை அதன் மூலம் நான் நிறைவேற்ற உதவும். என்னுடைய அழைப்பின் மேல் கவனம் வைத்து நீர் எனக்காக வைத்திருக்கும் பாதையில் நடப்பதற்கான கிருபையை தந்தருளும். உம்முடைய மகிமைக்கென்று விசேஷித்த காரியங்களை நான் சாதிக்கவும் உம்முடைய வல்லமையான கரங்களில் பயனுள்ள பாத்திரமாக விளங்கவும் உதவி செய்யும். நீர் என்னை ஆச்சரியமான விதத்தில் பயன்படுத்துவதைக் கண்டு சுற்றிலும் இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவதோடு எனக்கு நீர் கொடுத்திருக்கும் தாளந்துகளை கனம் பண்ணவும் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எதேச்சையாக அல்ல, ஒரு விசேஷித்த நோக்கத்துடன் நீர் என்னை உண்டு பண்ணியிருக்கிறீர் என்ற நிச்சயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மிகுந்த கரிசனையோடும் ஒரு நோக்கத்தோடும் என்னை உண்டு பண்ணி இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கும் திட்டத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் எப்போது செய்ய வேண்டும் என்பதையும் தயவாய் எனக்கு வெளிப்படுத்தும். நீர் எனக்கு அளித்துள்ள திறமைகளையும் வாஞ்சைகளையும் நான் கண்டு கொள்ள உதவும். என் வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான பலனையும் ஞானத்தையும் எனக்கு தந்தருளும். என்னை ஆசிர்வதித்து நான் செல்ல வேண்டிய வழியில் வாசல்களை இன்றைக்கும் என்றைக்கும் திறக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.